வணக்கம் மாணவர்களே. மற்றுமொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக இணைந்த கணிதம் பாடவேளையில் உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில் இந்த பாடவேளையானது பிரயோகணித பாடவேளையாக காணப்படுகின்றது. இந்த பாடவேளையில் நாங்கள் காவிகள் தொடர்பான விடயங்களை ஆராய இருக்கிறோம். அந்த வகையிலே கடந்த வகுப்பிலே காவிகள் தொடர்பான விடயங்களை ஆரம்பித்திருக்கிறோம். இரண்டாவது பாடவேளையாக காவிகளின் இரண்டாவது பாடவேளையாக இந்த பாடவேளை காணப்படுகின்றது. கடந்த வகுப்பிலே நாங்கள் காவிகள் தொடர்பான அறிமுகம் பார்த்திருக்கிறோம். காவிகள் என்றால் என்ன, காவிகளை எவ்வாறு குறிப்பது, காவிகளை இரு முறைகளில் குறிக்கலாம் என்று பார்த்த நாங்கள் அந்த காவிகள் தொடர்பான கணித செய்கைகள் தொடர்பாக கடந்த வகுப்பிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். கடந்த வகுப்பிலே பார்த்த இந்த விடயங்கள் தொடர்பில் இன்றைய வகுப்பில் சில பயிற்சிகளை செய்து கொண்டு மேலதிக தியரிக்கு நாங்கள் போகலாம். அந்த வகையிலே நாங்கள் கடந்த வகுப்பிலே என்ன பார்த்தாங்கள் சொன்னால், இரு காவிகளை எவ்வாறு குறிப்பது, காவிகளை இரு முறைகளில் குறிக்கலாம். ஒன்று அட்சர கணித முறை, அடுத்தது கேத்திர கணித முறை என்று பார்த்து நாங்கள். அதனைத் தொடர்ந்து காவிகளை என்னென்று கூட்டுறது என்று பார்த்து நாங்கள். இரண்டு காவிகளை மட்டும்தான் நாங்கள் கூட்ட முடியும், இரண்டு காவிகளாக மட்டும்தான் நாங்கள் கூட்ட முடியும். முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்தி இரு காவிகளை கூட்டலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட காவிகளை கூட்ட வேண்டுமாக இருந்தால் இரண்டு காவிகளை கூட்டி அவற்றின் கூட்டுத்தொகையுடன் மேலதிகமாக நாங்கள் கூட்டிக் கொள்ளலாம். ஆகவே இந்த காவிகள் என்றால் என்னென்ற விளக்கம் எங்களுக்கு கடந்த வகுப்பிலே இருக்குது. அப்போ காவிகள் என்றால் என்ன, எம்மை சூழ உள்ள கணியங்களில் இரண்டு வகையான கணியங்கள் இருக்குது. ஒன்று பௌதிக கணியம், ஒன்று எண்ணிக்கணியம். எம்மை சூழ உள்ள பௌதிக கணியங்களில் ஒன்று எண்ணிக்கணியம், மற்றது காவிக்கணியம். அப்போ எண்ணிக்கணியம் என்றால் என்ன, பருமனை மட்டும் கொண்ட கணியங்கள் எண்ணிக்கணியங்கள். அப்போ காவிக்கணியம் என்றால் என்ன, பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்கள் காவிக்கணியங்கள். ஆகவே இந்த பாடத்தில் நாங்கள் படிக்கிற இந்த காவிகள் என்றால் என்னென்னு சொன்னால், இந்த காவிக்கணியங்களில் முக்கோண காவி கூட்டல் விதி, விசை இணைகர விதி என்பவற்றிற்கு உட்படுகின்ற இயைகின்ற காவிக்கணியங்கள் தொடர்பாகத்தான் இந்த பாடவெளியில நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே சில காவிக்கணியங்கள் இந்த விதிகளுக்கு அமையாது. உதாரணமாக திருப்பம் போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். காவி கூட்டல் விதி, விசை இணைகர விதிக்கு அமையாத காவி கணியங்களும் இருக்குன்னு போன வகுப்பில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த காவிகள் தொடர்பாக கடந்த வகுப்பில் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களில் இருந்து சில பயிற்சிகளை நாங்கள் இந்த வகுப்பிலே பார்த்து கொண்டு மேலதிக விடயத்துக்கு நாங்கள் போகலாம். முதலாவது வினாவாக OABCD OABCDE என்பது ஒரு ஒழுங்கான அறுகோணி. இங்கு OA என்ற பக்கத்தால A என்ற காவியும் OB என்ற பக்கத்தால B என்ற காவியும் குறிக்கப்படுகிறது. எனின் OC என்ற காவி, OC என்ற கோட்டுத்துண்டத்தால குறிக்கப்படுற காவியை AB சார்பில் காண வேணும். அதே போல OD என்ற கோட்டுத்துண்டத்தால் குறிக்கப்படுற காவியை AB சார்பில் காண வேண்டும். அதே போல OE கோட்டுத்துண்டத்தால குறிக்கப்படுற காவிகளை A, B என்ற காவிகள் சார்பில் காண வேண்டும். ஆகவே இந்த வினாவுக்கு நாங்கள் செல்வதற்கு முன்னர் இந்த காவிகள் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். காவியில நாங்கள் என்ன பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால், சமனான காவிகள் தொடர்பாக கடந்த வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். சமனான காவிகள், அப்ப இரண்டு காவிகள் சமனாக வேணுமாக இருந்தால் காவிக்கு ரெண்டு விடயம் இருக்குது. ஒன்று பருமன் இருக்குது, மற்றது திசை இருக்குது. ஆகவே பருமனும் திசையும் ஒன்றாக இருக்கிற இரு காவிகள் சமனான காவிகள் என்று நாங்கள் சொல்லலாம். ஆகவே அந்த விடயத்தை வைத்துக்கொண்டு இங்கு தரப்பட்ட மிகப்பெரிய தரவாக இந்த ஒழுங்கான அறுகோணி என்பது எங்களுக்கு இருக்கும். மிகப்பெரிய தரவாக ஒழுங்கான அறுகோணியானது காணப்படுகிறது. ஒழுங்கான அறுகோணியிலிருந்து நாங்கள் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், ஒழுங்கான அறுகோணியிலிருந்து நாங்கள் என்ன சொல்லலாம், பக்க நீளங்கள் எல்லாம் சமனாக இருக்கும். ஒழுங்கான அறுகோணி என்பது பக்க நீளங்கள் எல்லாம் சமனானதாக காணப்படும். அதைவிட எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக காணப்படும். அறுகோணியின் எதிர்ப்பக்கங்கள் தங்களுக்குள்ளே சமாந்தரமாக காணப்படும். அப்ப OA என்ற பக்கமும் DC என்ற பக்கமும் சமாந்தரமாக இருக்கும். அதே போல AB என்ற பக்கமும் ED என்ற பக்கமும் சமாந்தரமாக இருக்கும். அதே போல BC என்ற பக்கமும் அதுக்கு எதிராக இருக்கிற OE என்ற பக்கமும் சமாந்தரமாக இருக்கும். ஆகவே இரு காவிகள் சமனாவதற்கான நிபந்தனை என்னென்று சொன்னால், அந்த ரெண்டு காவிகளது பருமனும் அந்த ரெண்டு காவிகளது திசையும் ஒன்றாக இருக்க வேண்டும்.
ஆகவே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஓஏ என்ற கோட்டு துண்டத்தால் ஒரு காவிய குறிப்பமாக இருந்தால் ஓஏ என்ற கோட்டு துண்டத்தால் ஒரு காவிய குறிப்பமாக இருந்தால் ஓஏ என்ற கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுற காவியினுடைய நீளமானது அந்த காவியினுடைய பருமனானது ஓஏ என்ற கோட்டு துண்டத்தின் நீளத்தை தரும். அந்த காவியினுடைய திசையானது ஓவிலிருந்து ஏ திசையை தரும். ஆகவே ஓஏ என்ற கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுற காவி, உதாரணமா ஒரு ஏ என்ற காவியை குறிக்கணும் என்று வச்சால், ஓஏ என்ற கோட்டு துண்டத்தால ஏ என்ற காவியை குறிக்கணும் என்று வச்சால் அது யாருக்கு சமனாக இருக்கும் என்றால் டிசி என்ற கோட்டு துண்டத்தால குறிக்கப்படுற காவிக்கு சமனாக இருக்கும். டிசி என்ற கோட்டு துண்டத்தால குறிக்கப்படுற காவிக்கு சமனாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒரு காவியானது கேத்திர கணித முறையில கோட்டு துண்டத்தால குறிக்கலாம். அந்த கோட்டு துண்டத்தின் நீளமானது காவியின் பருமனையும் கோட்டு துண்டத்தில் காணப்படுகின்ற அரோகட் அம்புக்குறியானது அந்த காவியின் திசையையும் தருமென்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த ஒழுங்கான அறுகோணி சம்பந்தப்படுற கணக்குகள்ல இந்த நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் காவிகளை இலகுவாக கண்டுகொள்ளலாம். அதைவிட மேலதிகமாக பார்த்தமாக இருந்தால் இந்த ஒழுங்கான அறுகோணியில அந்த விசேடமா இன்னொரு பண்பு நாங்கள் பார்க்கலாம். எதிர்பக்கங்களை எதிர் உச்சிகளை இணைப்பதன் மூலம் அது மையத்தினூடாக செல்லும். எதிர் உச்சிகளை இணைக்கின்ற கோடு மையத்தில இடைவெட்டும். அறுகோணியின் எதிரெதிர் உச்சிகளை இணைக்கின்ற கோடானது மையத்திலே இடைவெட்டும். ஆகவே நாங்கள் என்ன சொல்லலாம் என்று சொன்னால் இபி என்ற கோடானது இப்ப பார்ப்போம் OABQ என்ற நாட்பகலை பார்த்தோம் என்று சொன்னால் OABQ என்ற நாட்பகலை பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு இணைகரமாக காணப்படும். ஆகவே OA என்ற பக்கமும் QB என்ற பக்கமும் இங்கும் சமனாக இருக்கும். அதைவிட இந்த பக்கமும் சமாந்தரமாக இருக்கும். அதே போலத்தான் OAQE என்ற நாட்பக்கல் எடுப்பமாக இருந்தால் அவரும் ஒரு இணைகரமாக இருக்கும். ஆகவே OA என்ற பக்கமும் பக்க நீளம் ஆனது EQ என்ற பக்க நீளத்துக்கு சமனாகவும் OA என்ற பக்க நீளமானது EQ என்ற பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் காணப்படும். அப்ப விசேடமாக நாங்கள் இந்த ஒழுங்கான அறுகோணியில வார கணக்குகளுக்கு OA என்ற பக்கத்தால குறிக்கப்படுற காவியானது EQ என்ற பக்கத்தால குறிக்கப்படுற காவிக்கு சமனாக இருக்கும். அதே போல OA என்ற பக்கத்தால குறிக்கப்படுற காவியானது QB என்ற பக்கத்தால குறிக்கப்படுற காவிக்கு சமனாக இருக்கும். ஆகவே இதிலிருந்து நாங்கள் என்ன முடிவெடுக்கலாம் என்று சொன்னால் பக்கம் OA என்ற பக்கத்தால குறிக்கப்படுற காவியானது QB என்ற பக்கத்தால குறிக்கப்படுற காவி, இந்த ரெண்டு பேரும் சமனான காவி. ஆகவே OA என்ற காவி தெரியுமாக இருந்தால் QB என்றதும் அதே காவியாகத்தான் இருக்கு. அதே போல EQ என்ற பக்கத்தால குறிக்கப்படுற காவியும் OA என்ற பக்கத்தால குறிக்கப்படுற காவிக்கு சமனாயிருக்கும். ஆகவே OA ஆனது A என்ற காவியாக இருந்தால் இந்த காவிகளை நாங்கள் இலகுவாக காணலாம். எவ்வாறு என்று சொன்னால் சமனான காவிகள் என்ற தியரியிலிருந்து கேத்திர கணித முறையில் இவர்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆகவே அதே போல இன்னொரு முடிவை எடுத்தமாக இருந்தால் OA சார்பில EB என்ற காவியை சொல்லலாம். OA என்ற காவி சார்பில EB என்ற காவியை சொல்லலாம். ஆகவே OA என்ற பக்க நீளமானது EB என்ற பக்க நீளத்தினுடைய அரைவாசியாக இருக்கும். ஆகவே EB என்ற பக்க நீளத்தின் அரைவாசியாக இருக்கும். ஆகவே 2 மடங்கு OA என்ற நீளமானது EB என்ற நீளத்துக்கு சமனாக இருக்கும். அதை விட OA என்ற கோடு EB என்ற கோடும் சமாந்தரமான கோடுகள். OA என்ற கோடும் EB என்ற கோடும் சமாந்தரமானது. ஆகவே பருமனும் திசையையும் கருத்தில் கொண்டு நாங்கள் EB என்ற காவியானது OA-இனுடைய 2 மடங்கு என்று எடுக்கலாம். OA-இனுடைய 2 மடங்கு என்று நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வினாவுக்கு நாங்கள் செல்லலாம். இந்த வினாவில் என்ன கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னால்
OA ஆனது A காவி, இவர்தான் OA என்ற கோட்டு துண்டத்தால குறிக்கப்படுறது A காவியாம். OB என்ற கோட்டு துண்டத்தால குறிக்கப்படுறது OB இனை நாங்கள் இணைப்போம். OB இனை நாங்கள் இணைப்போம். OB ஆனது B காவியாக இருக்கு, B காவியாக இருக்கு. ரைட். இப்போ முதலாவது வினா என்னன்னு சொன்னால் காவி OC இனை காண வேண்டும், காவி OC இனை காண வேண்டும். ஆகவே பார்ப்போம். OC என்ற கோட்டு துண்டத்தினால குறிக்கப்படுற காவி, OC என்ற கோட்டு துண்டத்தினால குறிக்கப்படுற காவியினை நாங்கள் எவ்வாறு எழுதலாம் என்றால், இந்த OC ஆனது ABயினுடைய 2 மடங்காக இருக்கும். OC ஆனது எவ்வாறு இருக்கும் என்றால் 2 மடங்கு AB காவியாக இருக்கும், 2 மடங்கு AB காவியாக இருக்கும். ஆகவே OC தேவையாக இருந்தால் AB என்ற காவியை கண்டுபிடிக்க வேண்டும், AB என்ற காவியை கண்டுபிடிக்க வேண்டும். AB என்ற காவி எவ்வாறு கண்டுபிடிப்பது, AB என்ற காவி எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று பாப்பமாக இருந்தால், AB என்ற காவி முக்கோணி OABயில் காவி கூட்டலை பயன்படுத்தி ABயை கண்டுபிடிக்கலாம். முக்கோணி OABயில் காவி கூட்டலை பயன்படுத்தி AB என்ற காவியை கண்டுபிடிக்கலாம். ஆகவே முக்கோணி OABயில் முக்கோண காவி கூட்டல் விதிப்படி, காவி கூட்டல் விதி, காவி கூட்டல் விதியினை பயன்படுத்தலாம், காவி கூட்டல் விதியினை பயன்படுத்தலாம். எனக்கு தேவையானது AB என்ற காவி தேவை, AB என்ற காவி தேவை, எனக்கு AB என்ற காவி தேவை. ஆகவே நான் என்ன செய்யலாம் என்றால் காவி ABயினை எவ்வாறு எழுதலாம், காவி ABயினை எவ்வாறு எழுதலாம், அதாவது Aயிலிருந்து Bக்கு செல்வது போல, Aயிலிருந்து Bக்கு செல்வது போல Aயிலிருந்து Oவிற்கு வந்து Oவிலிருந்து Bக்கு செல்லலாம். ஆகவே காவி ABயினை நாங்கள் எவ்வாறு எழுதலாம் என்றால் AO காவி சக OB காவி என்று எழுதலாம், OB காவி என்ற மாதிரி நாங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஆகவே எங்களுக்கு AB காவி வேணும். AO காவியானது OA என்ற காவியினுடைய மறைக்காவியாகும், OA என்ற காவியினுடைய மறைக்காவியாகும். ஆகவே AOக்கு பதிலாக மறை OA என்று போடலாம், மறை OA என்று போடலாம், சக OB என்று பெறப்படும், OB என்று பெறப்படும். ஆகவே எமது விடையானது OA ஆனது மறை OA என்ற கோட்டினால் குறிக்கப்படுற காவி தரப்பட்டிருக்குது, காவி A, காவி A சக OB என்ற கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படுற காவியானது B என்று தரப்பட்டிருக்குது, B என்று தரப்பட்டிருக்குது. ஆகவே எங்களோட கேள்வி AB காவியானது இவ்வாறு வரும். ஆகவே இந்த AB காவியினை நாங்கள் B மைனஸ் A என்று எழுதலாம், B மைனஸ் A காவி என்ற மாதிரி எழுதலாம், B மைனஸ் A காவி என்ற மாதிரி எழுதலாம். ஆகவே எங்களோட முதலாவது வினாவானது OC காவி, OC ஆனது 2 மடங்கு AB ஆக இருக்கும், 2 மடங்கு ABக்கு பதிலா B மைனஸ் A என்று போடலாம், B மைனஸ் A காவி என்று போடலாம், B மைனஸ் A காவி என்று போடலாம். ஆகவே இந்த மாதிரி நாங்கள் இந்த வினாக்களை செய்து கொள்ளலாம். அடுத்த 2வது வினாவுக்கு போவோம். OD என்ற பக்கத்தினால் குறிக்கப்படுற காவி கேட்கப்பட்டிருக்குது. OD என்ற பக்கத்தினால் குறிக்கப்படுற காவி இவர் ஓவாக இருக்கும், இவர் D ஆக இருக்கும். அப்போ OD என்ற பக்கத்தினால் குறிக்கப்படுற காவியானது, OD என்ற பக்கத்தினால் குறிக்கப்படுற காவியானது இந்த கோட்டு துண்டத்தினால குறிக்கப்படுற காவியினை கேட்கிறார்கள். OD காவியானது OC சக CD என்று வரும். ஆகவே முக்கோணி OCDயில் காவி கூட்டல் விதியை நாங்கள் போடலாம். முக்கோணி OCDயில் முக்கோண காவி கூட்டல் விதி, முக்கோண காவி கூட்டல் விதியை போடலாம். அதாவது OD எங்களுக்கு தேவை. OD காவியானது எவ்வாறு பெறப்படுமாக இருந்தால் OD காவியானது OC சக CD என்று பெறப்படும். OD ஆனது OC காவி சக CD காவி என்று பெறப்படும், CD காவி என்று பெறப்படும். ஆகவே OCயும் CDயும் தெரியுமாக இருந்தால் நாங்கள் ODயை கண்டு கொள்ளலாம்.
ஓசி ஆனது நாங்கள் கண்டிருக்கிறோம் 2 மடங்கு பி மைனஸ் ஏ. ஓசி ஆனது 2 மடங்கு பி மைனஸ் ஏ என்று வந்திருக்குது. ஓசி ஆனது 2 மடங்கு பி மைனஸ் ஏ என்று வந்திருக்குது. ஓஏ என்ற காவியும் டிசி என்ற காவியும் சமனான காவிகள். ஆகவே டிசி எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் மைனஸ் சிடியாக இருக்கும். பார்த்தோம் என்று சொன்னால் டிசி தேவை, சிடி தேவை என்று சொன்னால் சிடி காவியை நாங்கள் எப்படி கண்டுகொள்ளலாம்? சிடி காவிய மறை டிசி காவி என்று கண்டுகொள்ளலாம். டிசியினுடைய மறை காவி தான் சிடியாக இருக்கும். ஆனால் டிசியும் ஓஏயும் சமனான காவிகள். ஆகவே மறை ஏ காவி என்று பெறப்படும். மறை ஏ காவி என்று பெறப்படும். மறை ஏ காவி என்று பெறப்படும். ஆகவே ஓசிக்கு பதிலாக 2 மடங்கு பி மைனஸ் ஏ போடுவோம். ஓசிக்கு பதிலாக 2 மடங்கு பி மைனஸ் ஏ போடுவோம். பி மைனஸ் ஏனை போடுவோம். சக சிடிக்கு பதிலாக மறை டிசி என்று போடுவோம். மறை டிசி காவி என்று போடுவோம். ஆகவே 2 பி காவி சய 2 ஏ காவி மறை டிசி ஆனது ஏபி ஓஏக்கு சமனாக இருக்கும். டிசி ஆனது ஓஏக்கு சமனாக இருக்கும். ஆகவே மறை ஏ காவி என்று வரும். மறை ஏ காவி என்று வரும். ஆகவே எங்கட கேட்ட கேள்வி ஓசி காவியானது 2 பி சய 3 ஏ என்று பெறப்படும். 2 பி சய 3 ஏ என்ற மாதிரி பெறப்படும். இவ்வாறு நாங்கள் முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்தி சமனான காவிகள் தொடர்பான அறிவையும் பயன்படுத்தி இந்த கணக்கை செய்து கொள்ளலாம். இரண்டாவது பகுதி பார்த்திருக்கிறோம். ஓசியும் கண்டிருக்கிறோம், ஓடியும் கண்டிருக்கிறோம். தற்போது ஓஇ காவி தேவை. ஓஇ ஓஇ ஆனது இங்கே இருக்கு. ஓஇ காவி தேவை. அப்ப இந்த காவி தேவை. ஆகவே இப்ப பார்ப்போம் ஓஇ காவி என்னென்று காணுறது. நாங்கள் பல முறைகளில் இந்த கணக்கை செய்யலாம். கேட்ட கேள்வியின் போக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் யோசித்தா எங்களுக்கு இலகுவாக இருக்கும். பாருங்க, முதல்ல ஓசி கேட்டது, பிறகு ஓடி கேட்கணும். ஓடியை நாங்கள் ஓசியை பயன்படுத்தி காண்றோம். அதே போல ஓஇயை ஓடியை பயன்படுத்தி காணக்கூடிய மாதிரி இருக்கலாம். ஆகவே ஓஇ ஆனது வரவரும் முக்கோணி ஓடிஇனை கருதுவோம். முக்கோணி ஓடிஇனை கருதினோம் என்று சொன்னால் ஓவிலிருந்து ஈக்கு போற மாதிரி ஓஇ சக இ டிஇ என்று காண முடியும். ஓஇ ஆனது ஓடி சக டிஇ என்று காண முடியும். ஆகவே எங்கட கேள்வி ஓஇ ஓஇ காவி கேள்வி. ஓஇ காவி கேள்வியாக இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இந்த முக்கோணி ஓடிஇயில் காவி கூட்டல் விதியை போட போறோம். முக்கோணி ஓடிஇயில் முக்கோண காவி கூட்டல் விதி. முக்கோண காவி கூட்டல் விதி. ஆகவே என்ன சொல்லலாம் என்றால் ஓவிலிருந்து ஈக்கு போற மாதிரி ஓவிலிருந்து டிக்கு போய் டியிலிருந்து ஈக்கு போகலாம். ஆகவே ஓஇ காவியானது வரப்பெறப்படும். ஓடி காவி சக டி ஓ காவி என்று பெறப்படும். ஓடி காவி சக டிஇ காவி என்று பெறப்படும். முக்கோண காவி கூட்டல் விதியிலிருந்து நாங்கள் இவ்வாறு எழுதலாம். ஆகவே எங்களுக்கு ஓஇ தேவையாக இருந்தால் ஓடி தேவை. ஓடி தான் இரண்டாவது பகுதியில் நாங்கள் கண்டிருக்கிறோம். டிஇ கண்டமாக இருந்தால் இந்த விடையை காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே டிஇ எவ்வாறு காண்பது என்று பார்ப்போம். டிஇ இந்த டிஆனது இடிக்கு இடியினுடைய மறைக்காவியாக இருக்கும். டிஇ ஆனது இடியினுடைய மறைக்காவியாக இருக்கும். இடி என்ற கோடும் ஏபி என்ற கோடும் சமனும் சமாந்தரமும். இடி என்ற கோடும் ஏபி என்ற கோடும் சமனும் சமாந்தரமாக இருக்கும். இந்த காவி தேவையாக இருந்தால்
ஏபி என்ற காவி தெரியுமாக இருந்தால் ஏபியும் இடியும் சமனான காவிகளாக இருக்கும். ஆகவே ஏபி காவி எங்களுக்கு தெரியும். ஏபி காவியானது பி மைனஸ் ஏ என்று வந்திருக்குது. ஏபி காவியானது பி மைனஸ் ஏ என்று வந்திருக்குது. ஆகவே இந்த காவி பி மைனஸ் ஏ, இந்த காவியும் இடி என்ற காவியும் சமன். இடி என்ற காவி பி மைனஸ் ஏ என்று பெறப்படும். ஒழுங்கான அறுகோணி என்பதிலிருந்து இவ்வளவு தரவுகளையும் செய்கிறோம். அப்போ ஒழுங்கான அறுகோணி தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு விளங்கவில்லையாக இருந்தால் இந்த கணக்கு செய்ய இயலாது. சமனான காவிகள் தொடர்பான அறிவு எங்களுக்கு இல்லைன்னு சொன்னாலும் இந்த கணக்கு செய்து கொள்ள முடியாது. ஆகவே ஏபி ஆனது இடிக்கு சமனாக இருக்கும். ஏபி ஆனது இடிக்கு சமனாக இருக்கும். பார்த்தோமென்றால் இடி காவி எங்களுக்கு தெரியும். இடி காவி எங்களுக்கு தெரியும். இடி காவி யாருக்கு சமனாக இருக்கும் என்றால் ஏபியால குறிக்கப்படுற காவிக்கு சமனாக இருக்கும். என்ற ஒழுங்கான அறுகோணியின் எதிர்ப்பக்கங்கள். ஏபி காவி ஏற்கனவே கண்டிருக்கிறோம். பி மைனஸ் ஏ என்று கண்டிருக்கிறோம். பி மைனஸ் ஏ காவி பி மைனஸ் காவி ஏ என்று கண்டிருக்கிறோம். எங்களுக்கு இப்போ டி மைனஸ் டிஇ காவி வேணும். ஆகவே டிஇ காவியானது மறை இடி காவியாக இருக்கும். மறை இடி காவியாக இருக்கும். அப்போ மறை இடிக்கு பதிலாக இவரை போட்டோம் என்று சொன்னால் பி மைனஸ் ஏ என்று பெறப்படும். அது சமன் ஏ மைனஸ் பி காவி என்று எழுதலாம். ஏ மைனஸ் பி காவி என்று எழுதலாம். ஆகவே எங்களோட கேள்வியானது ஓஇ. ஓஇ என்ற காவி தான் கேள்வி. ஆகவே எங்களோட கேள்வி ஓஇ காவி தேவை. ஓஇ காவி எவ்வாறு பெறப்படும் என்றால் ஓடிக்கு பதிலாக நாங்கள் ஏற்கனவே கண்டிருக்கிறோம். ஓடி ரெண்டாவது பகுதியில் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஓடிக்கு பதிலாக 2b சய 3a. ஓடிக்கு பதிலாக 2b சய 3a. 2b சய 3a போடலாம். 2b சய 3a போடலாம். சக டிஇக்கு பதிலாக மைனஸ் இடி போட்டு ஏ மைனஸ் பி என்று கண்டிருக்கிறோம். ஏ மைனஸ் பி காவி என்று கண்டிருக்கிறோம். ஆகவே காவி ஓஇ ஆனது 2bல ஒரு பி போனால் பி காவி பி. 3a சக ஏ ஆனது சய 2a காவி என்று வரும். அப்ப ஓஇ காவியானது இந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த வினாவானது தனிய முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்தி நாங்கள் செய்ய முடியாது. முக்கோண காவி கூட்டல் விதிக்கு மேலதிகமாக சமனான காவிகள் தொடர்பான அறிவையும் இங்கே பயன்படுத்தி இருக்கிறோம். அதைவிட ஒழுங்கான அறுகோணி எவ்வாறு இருக்கும் என்ற அறிவையும் பயன்படுத்தித்தான் இந்த வினாவை நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே நாங்கள் அடுத்ததாக என்ன வினா என்று சொன்னால் இந்த பகுதியில் அடுத்த பகுதிக்கு போவோம். மையம் Q ஆனது இந்த அறுகோணின்ற மையம் வந்து Q என்று சொல்லியிருக்கு. அறுகோணின்ற மையம் வந்து Q என்று சொல்லியிருக்குது என்று சொன்னால் EQ காவிய கேட்கிறார். அது எங்களுக்கு தெரிஞ்ச விடயம். EQ ஆனது OAக்கு சமனாக இருக்கும். ஏனென்றால் ஒழுங்கான அறுகோணிலிருந்து இந்த காவியும் அதாவது EQ என்ற கோடும் OA என்ற கோடும் சமனும் சமாந்தரமானது. அப்ப EQ என்ற காவி வேணுமாக இருந்தால் OA என்ற காவியும் EQவும் சமன். ஆகவே நாங்கள் நேர் எழுதலாம். EQ ஆனது A காவியாக இருக்கும். EB ஆனது எவ்வாறு வருமெண்டா இந்த கோடினுடைய 2 மடங்கு. இந்த கோடினுடைய 2 மடங்கு. இது ரெண்டும் இந்த புள்ளியில சமனாக இருக்கும். ஆகவே இந்த காவி வேணுமெண்டா எதிரெதிர் உச்சிகளை இணைக்கிற காவி EB காவி வேணும் என்று சொன்னால் OA காவியினுடைய 2 மடங்கு என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே EQவையும் EBயையும் நாங்கள் காணுவோம். EQ காவி EQ ஆனது எவ்வாறு வரும் என்று சொன்னால் OA என்ற காவிக்கு சமனாக இருக்கும்.
OA என்ற காவிக்கு சமனாக இருக்கும். அந்த ரெண்டு கோடும் சமனும் சமாந்தரமானது. ஆனால் OA என்ற காவி எங்களுக்கு காவி A என்று தெரியும், காவி A என்று தெரியும். ஆகவே EQ காவியை இவ்வாறு காணலாம். அடுத்ததாக EB காவி கேள்வி. EB காவி, EV காவி வேணும் என்று சொன்னால் EB என்ற கோடானது OA என்ற கோடினுடைய 2 மடங்கு நீளமாகவும் OA என்ற கோட்டுக்கு சமாந்தரமாகவும் இருக்கும். ஆகவே நாங்கள் 2 மடங்கு OA காவி என்று போடலாம். இப்போ 2 OA ஆல குறிக்கப்படுற காவி A காவி. ஆகவே EB ஆல குறிக்கப்படுற காவி வந்து 2 மடங்கு OA காவியாக இருக்கும். இவ்வாறு இந்த கணக்கை இலகுவாக நாங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் இரண்டாவது வினாவுக்கு செல்லலாம். இரண்டாவது வினா காவிகள் தொடர்பாக நாங்கள் கடந்த வகுப்பிலே கதைத்த விடயங்களை மட்டும் வச்சுக்கொண்டு இந்த வினாக்களுக்கு நாங்கள் செல்கிறோம். அப்போ கடந்த வகுப்பில் காவிகள் எவ்வாறு கூட்டுறது, காவிகள் எவ்வாறு கழிக்கிறது, ஒரு காவியை நின்று ஒரு மாறியால் பெருக்கிறது, மாறிலியால் பெருக்கிறது, ஒரு காவி அதாவது இரு காவிகள் சமனாக இருக்கணுமெண்டா எவ்வாறு இருக்க வேணும் போன்ற விடயங்கள் நாங்கள் போன வகுப்பில் பார்த்துருக்கிறோம். அவலத்தையும் வச்சுக்கொண்டு இந்த பயிற்சியை நாங்கள் செய்து கொள்கிறோம். வினா 2, இரண்டாவது வினாவுக்கு போனமாக இருந்தால் காவிகள் A, காவி B, காவி C என்பன முறையே வரிப்படத்தில் பருமனிலும் திசையிலும் காட்டப்பட்டிருக்கு. அப்போ A என்ற காவி வந்து எப்படி காட்டப்பட்டிருக்கின்றால் இந்த திசையில் காட்டப்பட்டிருக்குது. B என்ற காவி வந்து இந்த கோட்டு துண்டத்தினுடைய பருமனாகவும் இந்த திசையிலையும் இருக்குது. C என்ற காவி வந்து இந்த கோட்டு துண்டத்தினுடைய பருமனையும் இந்த திசையையும் கொண்டதாக இருக்குது என்று எடுக்க வேணும். பார்த்தமாக இருந்தால் காவி A, B, C என்பன முறையே பருமனிலும் திசையிலும் இந்த வடிவத்தில் இருக்குது. பருமனிலும் திசையிலும் இந்த வடிவத்தில் இருக்குது. ஆகவே எங்களோட வினா என்னன்னு சொன்னால் முதலாவது பின்வரும் காவிகளை வரைய வேணும். இந்த காவிகளை நாங்கள் கேத்திர கணித முறையில் காட்ட வேணும். இந்த காவியே சக காவி சீனை கேத்திர கணித முறையில் காட்ட வேணும். ஆகவே இந்த வினாவினை எவ்வாறு செய்வதென்று சொன்னால் முதலாவத பாப்பம். காவி A சக காவி Bயை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். A காவி சக C காவியினை கேத்திர கணித முறையில் நாங்கள் கீறி காட்ட வேணும். அப்போ காவி A என்றது என்னென்னு சொன்னால் இந்த கோடு. அப்போ A காவியானது இந்த நீளத்தினையும் இந்த திசையினையும் உடையது. ஆகவே ஒரு காவியை நாங்கள் எத்தனை இடத்துல வேணுமென்றாலும் குறிக்கலாம். ஒரு குறித்த காவியினை பருமனிலும் திசையிலும் நாங்கள் விரும்பிய இடங்களில் குறிக்கலாம். அப்போ ஒரு காவியை குறிக்கிறதுக்கு பருமன் சரியா இருக்குதா, திசை சரியா இருக்குதான்றது மட்டும்தான் நாங்கள் பார்க்க வேணும். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஏபி என்ற ஒரு கோட்டு துண்டத்தால் ஒரு காவி குறிக்கப்படுதுன்னு வைப்போம். இந்த திசையில இருக்கு காவி குறிக்கப்படுது. அப்போ இந்த காவியை நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல மட்டும் குறிக்கணும் இல்லை, விரும்பின இடத்துல அதே திசையிலையும் அதே பருமன்லையும் குறிக்கலாம். அப்போ இந்த காவி தான் இந்த காவி, விருப்பம்டா இன்னொரு இடங்கள்லையும் குறிக்கலாம். அப்போ காவியை குறிப்பதற்கு பருமனும் திசையும் முக்கியமாக இருக்கு. பருமனும் திசையினையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு நாங்கள் காவியினை குறித்து கொள்ளலாம். ஆகவே இந்த வினாவிலே என்ன கேட்டிருக்கண்டா A காவி சக B காவியினை காண வேணும். அப்போ முதலாவது A காவியில் ஆரம்பிப்போம். அப்போ A காவி எவ்வாறு கீறுவது, இந்த திசையில இந்த நீளத்தில் கீற வேணும். ஆகவே நாங்கள் அவரை இந்த இடத்துல கீறுவோம். அதே திசையில அதே நீளத்தில் நான் கீறுறேன். அப்போ இவர் தான் A காவியாக இருக்கு. அடுத்தது C காவியினை நாங்கள் கீற வேண்டும். அப்போ சரியாக இந்த நீளத்திலையும் இந்த திசையிலையும் நாங்கள் C காவியை கீற வேணும். இந்த முடிவிடத்திலிருந்து நாங்கள் கீறுவோம். அப்போ இவர் தான் எங்களுக்கு C காவியாக இருக்கு. ஆகவே A சக Bயினால் குறிக்கப்படுற காவி A சக Cயினால் குறிக்கப்படுற காவி எவ்வாறு அமையும் என்று சொன்னால் ஆரம்ப புள்ளிக்கும் முடிவிடத்துக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு வரும். அப்போ இவர் தான் எங்களோட A சக C என்ற காவியாக அமையும். நாங்கள் முக்கோண காவி கூடல் விதியில் பார்த்துருக்கிறோம்.
கூட்டப்படுற இரு காவிகளும் ஒரே சுழியில இருக்க வேணும், விளையுள் காவியானது மற்ற சுழியில இருக்க வேணும். ஆகவே கூட்டப்படுற காவி ஏ இந்த திசையில சி இந்த திசையிலன்னு சொன்னால் விளையுள் காணுறதுக்கு அந்த சுழியினை நாங்கள் பயன்படுத்தி விளையுள் காணுவோம். விளையுள் காவியினுடைய திசை. அப்போ ஏ சக சியானது இந்த வடிவத்தில் நாங்கள் குறிக்கலாம். அதே போல இரண்டாவது வினாவுக்கு நாங்கள் செல்லலாம். இரண்டாவது வினாவுக்கு நாங்கள் செல்லுவோம். பி சய ஏ காவி தேவை. பி சய ஏ காவியினை கேத்திர கணித முறையில் குறித்து காட்ட வேணும். பி சய ஏ காவி பார்ப்போம். இது ஏ காவி, இது பி காவி, இது சி காவி. இப்போ ரெண்டாவது வினா என்னன்னு சொன்னால் பி சய ஏ காவி, பி சய ஏ காவி. இப்போ பார்ப்போம் என்னன்னு சொன்னால் ஒரு கோட்டு துண்டத்தினால ஒரு காவி குறிக்கிறோம். இந்த ஏபி என்ற கோட்டு துண்டத்தினால ஒரு ஏ என்ற காவிய குறிக்கிறமாக இருந்தால், ஏ என்ற காவிய குறிக்கிறமாக இருந்தால் மறையே காவி எவ்வாறு பெறப்படும்? மறையே காவி திசையை மாற்றி விட்டால் சரி. எதிர் திசையில் நாங்கள் குறிக்க வேணும். அதே கோட்டு துண்டத்தில் எதிர் திசையில் நாங்கள் குறிக்க வேணும். அதே கோட்டு துண்டத்தில் எதிர் திசையில் குறிச்சமாக இருந்தால் இவர் மறையே காவி. இது மறை காவி தொடர்பான விடயம். இப்போ எங்களுக்கு என்ன தேவை? பி சய ஏ காவி வேணும். பி சய ஏ காவி. அப்போ இவரை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்றால் பி காவி சக சய ஏ காவி என்ற மாதிரி நாங்கள் பார்க்கலாம். பி காவி சக சய ஏ காவி என்ற மாதிரி நாங்கள் பார்க்கலாம். ஆகவே முதல்ல நாங்கள் பி காவிய அமைப்பம் கேத்திர கணித முறையில். காவி பி ஆனது இந்த கோட்டு துண்டத்தினால குறிக்கப்படுது. நீளமும் திசையும் இந்த மாதிரி இருக்கும். ஆகவே நாங்கள் பியில் ஆரம்பிச்சமாக இருந்தால் இந்த திசையில காவி பி வரும். காவி பி வரும். அடுத்தது மறையே காவியை நாங்கள் கூட்ட வேண்டும். மறையே காவி. அப்போ இந்த புள்ளியிலிருந்து நாங்கள் மறையே காவியை கீற வேணும். ஏ காவியானது இந்த திசையில் இருக்குது. மறையே காவின்னு சொன்னால் திசையை மாற்றி விட்டோம்டா சரி. ஆகவே மறை ஏ காவியானது இந்த திசையில் வரும். இந்த கோட்டினுடைய நீளமாக இந்த கோடு அமைய வேண்டும். இந்த கோட்டினுடைய நீளமாக இந்த கோடு அமைய வேண்டும். அப்போ இவர் தான் எங்கட மறை ஏ காவி. மறை ஏ காவி. அப்போ அவற்றை திசை இவ்வாறு அமையும். ஆகவே கேள்வி என்னன்னு சொன்னால் பி பி மைனஸ் ஏ காவி. பி மைனஸ் ஏ காவி எவ்வாறு பெறப்படும் என்று சொன்னால் இந்த பக்கத்தால் தரப்படும். இவர் தான் எங்கட பி மைனஸ் ஏ காவியாக அமையும். பி மைனஸ் ஏ காவியாக அமையும். இந்த காவியினுடைய திசையானது நாங்கள் இந்த சுழியை பயன்படுத்தலாம். அப்போ நாங்கள் ஏற்கனவே குறித்தது இடஞ்சுழியாக இருந்தால் இவர் வலஞ்சுழியில் இருக்க வேணும். ஆகவே இதுதான் இவருடைய திசையாக இருக்கு. அப்போ பி மைனஸ் ஏ காவி அமைக்க சொல்லியிருக்குது. இந்த வடிவத்தில் நாங்கள் அமைச்சு கொள்ளலாம். அடுத்த பகுதிக்கு நாங்கள் போகலாம். ஏ காவி மூன்றாவது பகுதியை பார்ப்போம். மூன்றாவது பகுதியானது ஏ காவி சக பி காவி சய சி காவியினை அமைக்க வேண்டும். ஏ காவி சக பி காவி சய சி காவியினை அமைக்க வேண்டும். ஆகவே நாங்கள் பார்க்கலாம். ஏ காவி சக பி காவிய முதல் அமைப்பம். பிறகு அதிலிருந்து சய சி காவியை அமைக்கலாம். ஆகவே பார்த்தமாக இருந்தால் மூன்றாவது பகுதி ஏ காவி சக பி காவி சய சி காவினை நாங்கள் அமைக்க வேண்டும். ரைட். எங்களோட வினாவினை ஒருக்கா பார்த்தமாக இருந்தால் ஏ காவியானது இந்த திசையில் இருக்குது. ஏ காவியானது இந்த திசையில் இருக்குது. பி காவியானது இந்த திசையில் இருக்குது. பி காவியானது இந்த திசையில் இருக்குது. சி காவியானது இந்த திசையில் இருக்குது. பருமனிலும் திசையிலும் நாங்கள் சரியாக குறிக்க வேணும். சி காவியானது இந்த திசையில் இருக்குது. இப்போ எங்களுக்கு என்ன தேவை? ஏ சக பி காவி வேணும். ஏ சக பி காவியை நாங்கள் முதல் அமைப்போம். பிறகு சய சி காவியை அமைப்போம். ஆகவே ஏ சக பி காவியானது ஏ சக பி காவியை நாங்கள் எவ்வாறு அமைக்கலாம் என்று சொன்னால் முதல் ஏ காவியில் ஆரம்பிக்கலாம். ஏ காவியானது இந்த மாதிரி இருக்கும். இந்த கோட்டு துண்டத்தால் காவி ஏ குறிக்கப்படும். காவி ஏ குறிக்கப்படும். பி காவி
பி காவியானது இந்த திசையில் இருக்க வேணும், இவ்வளவு நீளத்தில் இருக்க வேணும். ஆகவே இந்த முடிவிடத்திலிருந்து நாங்கள் அந்த பி காவியை அமைக்கலாம். பி காவியானது இந்த திசையில் இருக்க வேணும், இந்த பருமன்ல இருக்க வேணும். ஆகவே எங்களுக்கு ஏ சக பி காவியானது இந்த முறையில் பெறப்படும். ஏ சக பி காவியானது இவ்வாறு பெறப்படும். அவற்றை திசை எங்களுக்கு தெரியும். அப்போ இவர்தான் ஏ சக பி காவியாக இருக்கும். ஏ சக பி காவியாக இருக்கும். தற்போது எங்கட வினா ஏ சக பி சய சி. ஏ சக பி சய சி. ஆகவே இந்த வினாவினை நாங்கள் எவ்வாறு செய்வதென்று சொன்னால் ஏ காவி சக பி காவி கழித்தலை கூட்டலாக நாங்கள் மாத்திரம் இந்த சயசியை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் சக சயசி என்ற மாதிரி எழுதலாம். சக சயசி என்ற மாதிரி எழுதி கொள்ளலாம். ஆகவே சி காவி இந்த சிவப்பு கோட்டு துண்டத்தால் காட்டப்படுறது ஏ சக பி காவி, இது ஏ சக பி காவி. அவரை பயன்படுத்தி நாங்கள் சி காவியை பார்ப்போம். இவர் சியாக இருந்தால் சயசி எதிர்த்திசையில் இருக்கும். சயசி எதிர்த்திசையில் இருக்கும். ஆகவே சயசீனை நாங்கள் கூட்ட வேண்டும். ஆகவே ஏசக பி காவியை நாங்கள் தனியாக கீறினோம் என்று சொன்னால் ஏசக பி காவி இவ்வாறு இருக்கும். ஆகவே சயசி காவி இந்த திசையில் வரும். சயசி காவி இந்த திசையில் வரும். ஆகவே எங்களோட கேள்வி இது சக இது எவ்வாறு பெறப்படும் என்று சொன்னால் இந்த மாதிரி எங்களுக்கு பெறப்படும். ஆகவே இவர்தான் ஏ சக பி காவி சய சி காவியாக இருக்கும். சி காவியாக இருக்கும். இவ்வாறு நாங்கள் கேத்திர கணித முறைகளில் இந்த காவியினை குறித்து கொள்ளலாம். கேத்திர கணித முறைகளில் காவியினை குறித்து கொள்ளலாம். ஆகவே கடந்த வகுப்பில் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களிலிருந்து சில வினாக்களை பயிற்சி செய்து கொள்கிறோம். ஆகவே அடுத்த பகுதிக்கு செல்லலாம். அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது வினாவை பார்க்கலாம். மூன்றாவது வினா படத்தில் காட்டப்பட்டவாறு புள்ளிகள் பி கம கியூ கம ஆர் காணப்படுது. புள்ளி பி இதில் இருக்குது, புள்ளி ஆர் இதில் இருக்குது, கியூ இதில் இருக்குது. இந்த காவிகள் இவ்வாறு குறிக்கப்பட்டிருக்குது. ஏ காவியினுடைய திசை இதாக இருக்கும், பி காவியினுடைய திசை இவ்வாறு இருக்குது, சி காவியினுடைய திசை இவ்வாறு இருக்குது. வினா என்னன்னு சொன்னால் முதலாவது வினா காவி பி கியூவினால் குறிக்கப்படும் காவியை காணட்டாம். கோடு பி கியூ, அதாவது காவி பி கியூவினை காண வேண்டும். ஆகவே முதலாவது வினா காவி பி கியூ வேணும். காவி பி கியூ வேணும். ஆகவே இந்த பி கியூ என்ற காவினை நாங்கள் எவ்வாறு காணலாம்? பி கியூ என்ற காவினை நாங்கள் எவ்வாறு காணலாம் என்று பார்த்தோம்னு சொன்னால் பியிலிருந்து கியூவுக்கு போகிற மாதிரி இந்த நடுப்புள்ளியை நாங்கள் ஒரு ஓ என்று வச்சுக்கொள்ளலாம். நடுப்புள்ளியை ஒரு ஓ என்று வச்சுக்கொள்ளலாம். பியிலிருந்து கியூவுக்கு போகிற மாதிரி பிஓ பிஓ காவி சக ஓ கியூ காவி என்ற வடிவத்தில் வரும். பிஓ காவி சக ஓ கியூ என்ற காவி என்ற வடிவத்தில் வரும். ஆனால் எங்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் ஏ என்ற காவி, அதாவது ஓபியினால் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஓபியினால் குறிக்கப்பட்டிருக்கிறது காவி ஏ ஆக இருக்குது. ஓ கியூவினால் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஓ கியூவினால் குறிக்கப்பட்டிருக்கிறது காவி பி ஆக இருக்குது. ஓ ஆரினால் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஓ ஆரினால் குறிக்கப்பட்டிருக்கிறது காவி சி ஆக இருக்குது. காவி சி ஆக இருக்குது. ஆகவே எங்களுக்கு ஓபி தெரியும். பிஓவை எப்படி எழுதலாம்? சய ஓபி, சய காவி ஓபி என்று எழுதலாம். சக ஓக்யூ எங்களுக்கு தெரியும். அப்போ ஓக்யூ காவி இவ்வாறு வரும். ஆகவே எங்களுக்கு விடையானது சய ஏ, சய ஏ காவி சக ஓக்யூ ஆனது பி காவி என்று வரும். ஆகவே எங்களோட விடை காவி பி கியூ எவ்வாறு பெறப்படுதுன்னு சொன்னால் காவி பி கியூ எவ்வாறு பெறப்படுதுன்னு சொன்னால் பி மைனஸ் ஏ காவி என்று எழுதலாம். பி மைனஸ் ஏ காவி என்று நாங்கள் கண்டுகொள்ளலாம். இதே போல கியூஆர், காவி கியூஆரினை காண வேண்டும். காவி கியூஆரினை காண வேண்டுமாக இருந்தால்
இரண்டாவது பகுதிக்கு செல்லுவோம். காவி கியூஆர். காவி கியூஆர் ஆனது காவி கியூஆரை எவ்வாறு காண்பது? கியூஆர் என்ற காவி, கியூஆர் என்ற காவி. அப்போ கியூவிலிருந்து ஆருக்கு வர மாதிரி கியூவிலிருந்து ஓவுக்கு சென்று ஓவிலிருந்து ஆருக்கு வரலாம். ஆகவே முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்தி கியூஆர் ஆனது கியூஓ சக ஓஆர் என்ற வடிவத்தில் வரும். கியூஆர் ஆனது கியூஓ காவி சக ஓஆர் காவி என்று நாங்கள் காணலாம். இங்கே கியூஓ காவியினை நாங்கள் எவ்வாறு எழுதலாம் என்று சொன்னால், எங்களுக்கு ஓக்யூ காவி தெரியும், ஓஆர் காவி தெரியும். ஆகவே கியூஓ காவிய சய ஓக்யூ காவி என்று காணலாம், எழுதலாம். சக ஓஆர் காவி. ஆகவே ஓக்யூ காவியினால் ஓக்யூவினால் குறிக்கப்படுறது பி காவி, ஓஆரினால் குறிக்கப்படுறது சி காவி. அப்போ ஓக்யூவினால் குறிக்கப்படுறது மைனஸ் ஓக்யூவினால் குறிக்கப்படுறது மைனஸ் பி காவி சக சி காவி என்று பெறப்படும். ஆகவே காவி கியூஆர் ஆனது சி மைனஸ் பி என்று பெறப்படும். சி மைனஸ் பி என்று பெறப்படும். இந்த முறையில் நாங்கள் கண்டுகொள்ள முடியும். நாங்கள் இந்த முறையில் கியூஆர் என்ற காவியை கண்டுகொள்ள முடியும். அடுத்த பகுதிக்கு செல்லலாம். காவி பிஆரினை காண வேண்டும். காவி பிஆரினை காண வேண்டும். அப்போ காவி பிஆர் ஆனது பிஆர் காவி, காவி பிஆர். அப்போ பிஆர் எவ்வாறு பெறப்படும் என்று சொன்னால் பிஓ சக ஓஆர் என்று எழுதலாம். காவி பிஆரினை பிஓ சக ஓஆர் என்று நாங்கள் எழுதலாம். ஆகவே காவி பிஆர் மூன்றாவது வினா. காவி பிஆர் ஆனது காவி பிஆர் ஆனது முக்கோண காவி கூட்டல் விதிப்படி நாங்கள் நேரடியாக எழுதி கொள்ளலாம். பிஓ சக ஓஆர் என்று பெறப்படும். ஓஆர் என்று பெறப்படும். எங்களுக்கு ஓபி தெரியும், ஓஆர் தெரியும். ஆகவே இந்த பிஓ என்ற காவியினை சய ஓபி என்று எழுதலாம். சய ஓபி காவி என்று எழுதலாம். சய ஓபி காவி என்று எழுதலாம். சக இவர் ஓஆர் என்று பெறப்படும். ஓஆர் என்று பெறப்படும். ஆகவே ஓபி ஆனது ஏ காவி, ஓபி ஆனது ஏ காவி. ஆகவே சய ஏ காவி சக சி காவி என்று பெறப்படும். ஓஆர் ஆனது சி காவி என்று தந்திருக்கு. ஓஆர் ஆனது சி காவி என்று தந்திருக்கு. ஆகவே பிஆர் காவி பிஆர் ஆனது சி மைனஸ் காவி ஏ, காவி சி மைனஸ் காவி ஏ என்று பெறப்படும். காவி சி மைனஸ் காவி ஏ என்று பெறப்படும். இந்த மாதிரி நாங்கள் இந்த காவி தொடர்பான வினாக்களை நாங்கள் செய்து கொள்ளலாம். தொடர்ந்து நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்லலாம். வினா இலக்கம் 4. இந்த வினாவை பார்த்தோம்னு சொன்னால் மீண்டும் இணைகரம், இணைகரம், அறுகோணி போன்ற தரவுகள் போன்றவற்றில் எங்களுக்கு வினாக்கள் வருமாக இருந்தால் அது எங்களுக்கு மிகப்பெரிய தரவாக இருக்கும். அங்கே நாங்கள் சமனான காவிகள் தொடர்பான அறிவை பயன்படுத்தி நாங்கள் தேவையான காவிகளை கண்டுகொள்வது தொடர்பில் ஆராய வேண்டும். ஆகவே இந்த 4வது வினாவானது இணைகரம் தொடர்பான வினா. இணைகரம் ஓஏசிபி, ஓஏசிபி ஒரு இணைகரம் என்று சொல்லி இருக்குது. இணைகரத்தினுடைய பண்பு என்னென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருக்கும். இணைகரத்தினுடைய எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருக்கும். ஆகவே ஓஏசிபி ஒரு இணைகரம், ஓஏடிஇ ஒரு இணைகரம். இந்த 2 இணைகரமும் சர்வசமனானவை என்று சொல்லியிருக்குது. ஆகவே இந்த பக்க நீளங்கள் தொடர்பாக நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சர்வசமனானவை என்றதிலிருந்து பக்க நீளங்கள், அதாவது ஓஏ என்ற பக்கமும் இடி என்ற பக்கமும் சமன், ஓஏ என்ற பக்கமும் பிசி என்ற பக்கமும் சமன், சர்வசமனானவை என்றதிலிருந்து ஓபி என்ற நீளமும் ஓஇ என்ற நீளமும் சமன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே தற்போது வினாவுக்கு சென்றால் ஓஏ என்ற பக்கத்தால் குறிக்கப்படுறது காவியேயாம். ஓஏ என்ற பக்கத்தால் குறிக்கப்படுறது காவியே. ஓபி என்ற கோட்டு துண்டத்தால் காவி பி குறிக்கப்படுது. ஓபியால் காவி பி குறிக்கப்படுது. ஆகவே எங்களுக்கு என்ன தெரியும் என்று சொன்னால்
சமனான காவிகள் தொடர்பான அறிவிலிருந்து ஓஏ என்ற காவி, ஓஏ என்ற கோட்டுத்துண்டமும் பிசி என்ற கோட்டுத்துண்டமும் சமனும் சமாந்தரம். ஆகவே இந்த காவி எங்களுக்கு இவரும் இவரும் ஒரே காவியா இருக்கும், சம காவியா இருக்கு. அப்ப பிசியும் காவி ஏயாத்தான் இருக்கு, பிசியும் காவி ஏயாத்தான் இருக்கும். அதே போல இந்த ஓஏ என்ற கோடும் இடி என்ற கோடும் சமனும் சமாந்தரம். ஆகவே இந்த காவியும் ஏ காவி அதே காவியா தான் இருக்கும். சம காவிகள் தொடர்பான அறிவிலிருந்து நாங்கள் இதை எழுதிக் கொள்ளலாம். அதே போல ஓபி என்ற காவியும் ஏசி என்ற காவியும் ஒரே காவி. இது பி என்ற காவி என்று சொன்னால் இவரும் பி என்ற காவியாக இருக்கும், பி என்ற காவியாக இருக்கும். அதே போல இந்த ஓபி என்ற நீளமும் ஓஇ என்ற நீளமும், ஓபி என்ற நீளமும் ஓஇ என்ற நீளமும் சமனானது. அதே நேரம் ஒரே நேர்கோடு, ஒரே நேர்கோடு. அப்ப நேர்கோட்டில் இருக்கிற 3 புள்ளிகள், அப்ப நேர்கோட்டில் இருக்கிற 3 புள்ளிகள் தொடர்பான விளக்கத்தை நாங்கள் அடுத்த வினாவில் கதைக்க போறோம். ஆகவே ஓபி என்ற கோட்டுத்துண்டமும் இஓ என்ற கோட்டுத்துண்டமும் நீளத்தில் சமன், திசை ஒன்று சமாந்தரமானது. ஆகவே ஓபி ஆனது பியாக இருந்தால் இஓ ஆனது பி காவி என்று குறிக்கலாம். இவரை நாங்கள் பி காவி என்று குறிக்கலாம். திசையும் ஒன்று, பருமனும் ஒன்று. அதே போல ஏசி ஆனது காவி பி என்று சொன்னால் டிஏ ஆனது காவி பியாக இருக்கும். இவ்வாறு நாங்கள் இதில் இருக்கிற காவிகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வினாவுக்கு செல்வோம். அப்போ முதலாவது வினாவில் என்ன கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், முதலாவது வினாவில் சய ஏ காவியினால் குறிக்கப்படுற கோட்டுத்துண்டத்தை பெயரிடுக. சய ஏ காவி. அப்ப சய ஏ காவியால் குறிக்கப்படுற கோட்டுத்துண்டம் என்று சொன்னால் நாங்கள் பார்த்தமாக இருந்தால் பிசி என்ற கோட்டுத்துண்டமும் ஏ காவியை குறிக்குது, ஓஏ என்ற கோட்டுத்துண்டமும் ஏ காவியை குறிக்குது, இடி என்ற கோட்டுத்துண்டமும் ஏ காவியை குறிக்குது. ஆகவே பாப்பம், முதலாவது வினாவை பாப்பம். பிசி என்ற கோட்டுத்துண்டத்தால் குறிக்கப்படுற காவி யாருக்கு சமனா இருக்கும்னு சொன்னால் ஓஏ என்ற கோட்டுத்துண்டத்தால் குறிக்கப்படுற காவிக்கு சமனா இருக்கும். அவர் யாருக்கு சமனா இருக்கும் என்றால் இடியால் குறிக்கப்படுற, இடி என்ற கோட்டுத்துண்டத்தால் குறிக்கப்படுற இந்த 3 கோட்டுத்துண்டத்தாலையும் குறிக்கப்படுற காவிகள் சமகாவிகள். ஆகவே இதுல ஒரு ஆள் ஏ என்று சொன்னபடியா 3ம் காவி ஏயாக இருக்கு, காவி ஏயாக இருக்கு. நாங்கள் இப்ப என்ன சொல்லலாம் என்று சொன்னால் மறைக்காவி தொடர்பான அறிவிலிருந்து, மறைக்காவி தொடர்பான அறிவிலிருந்து நாங்கள் பிசி காவி, பிசி காவியை நாங்கள் எப்படி எழுதலாம்? சய சிபி காவி என்று எழுதலாம், சிபி காவி என்று எழுதலாம். ஆகவே பிசி தெரியும். அதே போல சிபி காவி வந்து எப்படி வரும்? சிபி காவி வந்து எப்படி வரும்? சய பிசி காவி என்று வரும், பிசி காவி என்று வரும். ஆகவே சிபி என்ற கோட்டுத்துண்டமானது சய ஏ காவியாக இருக்கு, சய ஏ காவியாக இருக்கு. முதலாவது வினா சய ஏ காவி இனால் குறிக்கப்படுற கோட்டு துண்டத்தை பெயரிடுக என்று கேட்டிருக்குது, துண்டங்களை பெயரிடுக. எங்களுக்கு 3 துண்டங்கள் இங்கே இருக்குது. அப்ப முதலாவது சிபி ஆனது, சிபி என்ற காவி யாருக்கு சமனா இருக்கும்? மற்ற திசையில் எழுதுறோம், திசையை மாற்றி எழுதுறோம். சிபி என்ற காவியானது ஏஓவுக்கு சமனா இருக்கும், ஏஓ என்ற காவிக்கு சமனா இருக்கும். அதே நேரம் டிஇ என்ற காவிக்கு சமனா இருக்கு, டிஇ என்ற காவிக்கு சமனா இருக்கு. இந்த 3 மேருக்கு சமனாக இருக்கும் என்று சொன்னால், இந்த 3 மேருக்கு சமனாக இருக்கும் என்று சொன்னால் சய ஏ காவிக்கு சமனா இருக்கு. இந்த 3 காவிகளும் சய ஏ காவிக்கு சமனாக இருக்கு. அப்ப இதுதான் எங்களோட முதலாவது வினாவாக அமைகிறது. இரண்டாவது பகுதியை பார்ப்போம். இரண்டாவது பகுதி காவியே சக காவி பியினால் குறிக்கப்படுற கோட்டுத்துண்டத்தை காண சொல்லி இருக்குது. காவியே சக காவி பி. அப்ப காவியே இது, இது காவி பி என்று சொன்னால் ஓசி என்ற கோட்டுத்துண்டமானது, ஓசி என்ற கோட்டுத்துண்டமானது பருமனிலையும் திசையிலையும் முறையே காவி ஏ சக பியினை குறிக்கும். அதே போல இஏ என்ற கோட்டுத்துண்டமும் பருமனிலையும் திசையிலையும் ஏ சக பி காவியினை குறிக்கும். ஆகவே இரண்டாவது பகுதியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இரண்டாவது பகுதி நாங்கள் நேர எழுதி கொள்ளலாம். இரண்டாவது பகுதி ஓ சி என்ற காவியும் இஏ என்ற காவியும், இஏ என்ற காவியும்
எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் ஏ சக பி காவிக்கு சமனாக இருக்கும். ஏ சக பி காவிக்கு சமனாக இருக்கும். இது எங்களுடைய இரண்டாவது பகுதியாக காணப்படுகிறது. இதே போல மூன்றாவது பகுதிக்கு போனமாக இருந்தால் காவியே சய காவி பி, காவியே சய காவி பியினால் குறிக்கப்படுற கோட்டு துண்டம். ஆகவே காவியே சய காவி பி எவ்வாறு பெறப்படும் என்று சொன்னால் காவி ஏ சய காவி பி என்ற கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுற காவி இவர் காவி ஏ ஆக இருக்கும். ஏடி ஆனது மறை பி ஆக இருக்கும். ஏடி ஆனது மறை பி ஆக இருக்கும். ஏடி ஆனது ஆகவே ஓஏ சக ஏடியால் குறிக்கப்படுற இந்த ஓடி என்ற கோட்டு துண்டமானது எங்களுக்கு காவியே சய காவி பி என்று வரும். அதே போல பிஏ என்ற கோட்டு துண்டமானது காவி ஏ சய காவி பி என்று வரும். ஆகவே காவி ஏ சக மூன்றாவது பகுதியை நாங்கள் இதில் செய்வோம். மூன்றாவது பகுதி காவியே சய காவி பியினால் குறிக்கப்படுற கோட்டு துண்டத்தை பெயரிடுக. அவ்வளோதான் வினா. கோட்டு துண்டத்தை பெயரிட வேணும். அப்போ நாங்கள் இது தொடர்பான விளக்கங்களிலிருந்து நேரடியாக சொல்லக்கூடியதாக இருக்குது. பிஏ என்ற காவி ஆனது ஏ சய பியாக இருக்கும். அதே போல ஓடி என்ற காவியும் ஏ சய பியாக இருக்கும். இதிலிருந்து அடுத்த வினாவுக்கு நாங்கள் வரலாம். காவி பி சய ஏய கேட்டிருக்குது. பி சய ஏ ஆனது இவேண்ட எதிர் திசையிலிருந்து வரும். ஆகவே காவி பி சய ஏ ஆனது எதிர் திசையில் வரும். ஏபி காவி மறைக்காவி தொடர்பான அறிவிலிருந்து ஏபி காவி டிஓ காவி என்று நாங்கள் நேர எழுதலாம். ஆகவே இந்த வினாவை இவ்வாறு நாங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக 2B காவியை பெயரிடுக. 2B காவி. அவை இது எங்களுக்கு தெரியும். இவர் பி காவி, இவர் பி காவி. ஆகவே 2 மடங்கு பி ஆக இபி என்ற கோட்டு துண்டமானது 2 மடங்கு பி ஆக இருக்கும். இபி என்ற கோட்டு துண்டமானது 2 மடங்கு பி ஆக இருக்கும். அப்போ அந்த வினாவை நாங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல 2B சக ஏ இசி என்ற கோட்டு துண்டமானது 2B சக ஏ ஆக இருக்கும். ஆகவே இந்த காவிகளால் குறிக்கப்படுற கோட்டு துண்டங்களை நாங்கள் இந்த முறையில் சமனான காவிகள் தொடர்பான அறிவை பயன்படுத்தியும் முக்கோண காவி கூட்டல் விதியையும் பயன்படுத்தி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்லலாம். வினா இலக்கம் 5. ஆகவே இந்த வினாவில் என்ன தரப்பட்டிருக்குது என்று பார்த்தால் முக்கோணி ஏபிசியில் பக்கம் ஏபியின் நடுப்புள்ளி எம்மாம். ஏபி என்ற பக்கத்தினுடைய நடுப்புள்ளி எம்மினால் தரப்பட்டிருக்குது. காவிகள் ஏபி என்ற கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுற காவியானது காவி ஏ என்று சொல்லியிருக்கு. பிசி என்ற கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுற காவியானது காவி பி என்று சொல்லியிருக்கு. இது ரெண்டும் தரவு. இதிலிருந்து பின்வரும் காவிகளை ஏ கம பி சார்பில் காண்க. பின்வரும் காவிகளை காவி ஏ கம காவி பி சார்பில் காண வேண்டும். முதலாவது வினா காவி ஏசியினை காண வேண்டும். ஏசி காவி. அப்போ ஏசி காவி என்னென்று காண்றது முக்கோண காவி கூட்டல் விதியிலிருந்து காணலாம். ஏசி காவியை நாங்கள் எவ்வாறு எழுதலாம் என்று சொன்னால் ஏபி காவி சக பிசி காவி என்று எழுதலாம். ஆகவே ஏபி காவியானது காவி ஏ என்று தரப்பட்டிருக்குது. சக பிசி காவியானது காவி பி என்று தரப்பட்டிருக்குது. ஆகவே முதலாவது வினா ஏசி காவியானது காவி ஏ சக காவி பி என்று பெறப்படும். இரண்டாவது வினா சிபி காவியை காண வேண்டும். சிபி காவி இரண்டாவது பகுதி சிபி காவியினை காண வேண்டும்.
சிபி காவியானது சிபி சிலேருந்து பிக்கு போகிற மாதிரி சிபி காவியானது சிஏ சக ஏபி என்று எழுதலாம். முக்கோண காவி கூட்டல் விதியிலிருந்து சிஏ காவி சக ஏபி காவி என்று எழுதலாம். ஏபி காவி என்று எழுதலாம். ஆகவே சிஏ காவி எங்களுக்கு தேவை. சிஏ காவி வேணும் என்று சொன்னால் மேலே உள்ள பகுதி ஏசியிலிருந்து சிஏ எழுதலாம். ஏசியிலிருந்து சிஏ எழுதலாம். அப்போ சிஏயினை நாங்கள் எப்படி எழுதலாம் என்றால் சய காவி ஏசி என்று எழுதலாம். சய ஏசி சக ஏபி என்று எழுதலாம். ஆகவே சய ஏசி காவி ஏற்கனவே கண்டிருக்கிறோம். காவி ஏ சக பி, காவி ஏ சக காவி பி சக ஏபி ஆனது காவி ஏ என்று தரப்பட்டிருக்குது. காவி ஏ ஆக இருக்கும். ஆகவே நாங்கள் இதிலிருந்து சிபி காவியானது சய பி என்று பெறப்படும். சய பி என்று பெறப்படும். சிபி காவியானது சய பி என்று பெறப்படும். அடுத்த மூன்றாவது பகுதிக்கு செல்லலாம். ஏஎம் என்ற கோட்டுத்துண்டத்தால் குறிக்கப்படுற காவி. ஏஎம் என்ற கோட்டுத்துண்டத்தால் குறிக்கப்படுற காவி மூன்றாவது பகுதி. ஏஎம் என்ற கோட்டுத்துண்டத்தால் குறிக்கப்படுற காவி. ஏஎம் ஆனது ஏபியினுடைய நடுப்புள்ளி. ஆகவே சமனான காவிகள் தொடர்பான அறிவிலிருந்து ஏஎம் ஆனது எவ்வாறு பெறப்படும் என்று சொன்னால் ஏஎம் என்ற காவியானது காவி ஏபியினுடைய அரைவாசி என்று எழுதலாம். காவி ஏபியினுடைய அரைவாசி. ஏஎம் என்ற கோடும் ஏபி என்ற கோடும் ஏஎம் என்ற கோடும் ஏபி என்ற கோடும் சமாந்தர கோடும். ஆகவே இந்த மாதிரி நாங்கள் எழுதி கொள்ளலாம். ஆகவே அரை ஏபி என்ற காவி தரப்பட்டிருக்குது. அரை ஏ காவி பகுதி 3 இவ்வாறு பெறப்படும். அதே போன்று நாங்கள் அடுத்த பகுதியை நாங்கள் பார்க்கலாம். காவி பிஎம் ஆனது பிஎம் எவ்வாறு பெறப்படும் என்று சொன்னால் காவி பிஎம்மினை நாங்கள் எவ்வாறு எழுதலாம். காவி பிஎம் ஆனது சய எம்பி என்று எழுதலாம். எம்பி ஆனது எவ்வாறு பெறப்படும்? ஏபியினுடைய அரைவாசி. அப்போ சய AB/2 ஏபியினுடைய அரைவாசி. ஆகவே சய A/2 சய காவி A/2 என்று நாங்கள் பெறலாம். ஆகவே இவ்வாறு நாங்கள் காவி தொடர்பான விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய இரண்டாவது காவிகள் தொடர்பான பாடவேளையானது இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. இந்த பாடவேளையில் நாங்கள் கடந்த வகுப்பில் கற்றுக்கொண்ட விடயங்களிலிருந்து பயிற்சிகளை எவ்வாறு செய்வதென்று பார்த்திருக்கிறோம். மேலதிக விடயங்களை தொடர்ந்து வரும் வகுப்புகளில் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.